ஹாய் மக்களே, காலை வணக்கம். ரொம்ப நன்றி. நேற்று நான் நைட்டு போட்ட வீடியோ முருகர் பாட்டு வச்சு போட்டதுக்கு நல்ல கமெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. நல்ல வைப்ரேஷனோட நல்லா இருக்குது இல்லைங்களா? சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி. நல்ல கமெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க எல்லாருமே. அப்புறம் இன்றைக்கி நாள் வந்து நல்லபடியாக போகணுங்க எல்லாருக்குமே. இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் நாள். இன்றைக்கி யார் வீட்டிலலாம் யாரெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்களோ எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மெயினாக நம்ம டீமில் வந்து அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, பர்த்டே சிஸ்டர். அவங்க இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. நேற்றே வந்து லைவில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் சிஸ்டர், உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 நாள் கழிச்சு தான் வருவோம், பிஸியாக இருப்பேன் அப்படின்னீங்க. 2 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பர்டிகுலராக நீங்கள் யாராவது அவங்க சிஸ்டருக்கு விஷ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அவங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்லாருமே நிறைய பிரச்சனைங்க, கஷ்டங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பெரிய போராட்டம் அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே கடந்து போகணும். அடுத்த வருஷம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லதாக அமையணும். சரிங்களா? நல்லபடியாக அமையணும். எதை நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இது எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா இந்த வருஷத்தில் நான் இந்த வருஷம்னு இல்லை, கடந்த ஒரு 3 வருஷமாக நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த வருஷத்தோடு இதெல்லாம் கடந்து போயிட்டு, இந்த வருஷத்தில் நான் பட்ட கஷ்டமும் இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போயிட்டு, நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு எல்லாமே நல்லதாக அமையணும். வேலை வாய்ப்பு முதல் கொண்டு, என் லைஃபு வாழ்க்கை தரம் முதல் கொண்டு எல்லாமே நல்லபடியாக அமையணும், நல்லபடியாக ஓடணும் அப்படின்ற மாதிரி நானும் நினச்சிக்கிறேன். எல்லாமே கடந்து போகணும் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாருமே வந்து இது எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போட்டி பொறாமை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சம மனப்பான்மையோடு எல்லாமே ஒரு நல்ல ஒரு நட்போடு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லலாம் சின்ன சின்ன மனஸ்தாபம்லாம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நல்லபடியாகவே ட்ராவல் பண்ணணும் நெக்ஸ்ட் இயரில் எல்லாம் ஒற்றுமையாக. அதை தான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரேன், இன்னொரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த யூடியூப்பில் வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கான ஒரு விஷயந்தான் இது. ஒரு பெண் வந்து தனியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய மன உளைச்சல், தனிமை வந்து ரொம்ப இது பண்ணுது, அது பண்ணுது. எவ்வளோ தான் தனியாக இருக்க முடியும்? கஷ்டம் தானே, பாவம் தானே. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பெண் தனிமையில் வாழறா அப்படின்றதுனா கஷ்டம்னா என்ன, நமக்கு கஷ்டமாக இருக்கும்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நடத்துறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளோட இருக்கிற அந்த துணை வந்து நம்மக்கூட அந்த துணை இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து கடவுள் வந்து நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்பை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெண்ணு கஷ்டப்படுறா, தனியாக இருக்க முடியாதுன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பெண் நினச்சா எதுவுமே பண்ணலாம், தனியாக இருக்கலாம், போராடலாம், கஷ்டப்படலாம், எது வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? மனசில் தைரியம் தான் வேணும். தைரியம் ஒன்று மட்டும் இருந்துட்டாலே நம்ம எல்லாத்தையுமே சமாளித்து போயிடலாம். தனியாகவும் இருந்துக்கலாம், பசங்க இருந்தால் பசங்களோடய நம்ம இருந்துக்கலாம். துணை வழி இல்லாமல் நம்ம அதையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம்னா அந்த மாதிரி வழி நம்ம தாங்கிட்டு ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இதுதான் தனிமைக்கான ஒரு இது அப்படின்ற அமைதப்போ அதை நம்ம கடந்து தான் போய் ஆகணும். ஒரு பெண்ணுன்னா இதனால் வந்து நம்ம எப்படி வாழ்க்கையே நமக்கு கிடையாது, நம்மளால் ரன் பண்ண முடியல, கஷ்டம் இருக்கும். அதாவது பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம அதை ஒரு காரணம் கருதி வந்து நம்ம வேறு மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. அப்படி நம்ம போகவும் முடியாது, போகவும் கூடாது. மன தைரியத்தை வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடணும். புரியுதுங்களா? அதனால் வந்து இது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு ஒரு தனியாக இருந்தால் ஒரு பொண்ணால் வாழ முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயம் நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எவ்வளோ பெண்கள் பார்த்திங்கன்னா கூலி வேலை செஞ்சு குடிசை வீட்டிலேருந்து ஒரு வேளை கஞ்சி தான் குடிப்பாங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஒன்றுமே இருக்காது வீட்டில். ஓட சொல்ல வீட்டிலலாம் உட்காந்துட்டு குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு பத்திரம் தேய்ச்சிட்டு எவ்வளோ வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பெண்களும் தனிமையில் இருந்து போராடி குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்குறாங்க. அப்போ அப்படின்றப்ப அந்த தனிமை அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பெண் வந்து எனக்கு வந்து ஒரு ஆண் துணை இல்லை, நான் தனியாக வாழ முடியாது, எனக்கு சப்போர்ட் இல்லை, மனசு சரியில்லை, மன உளைச்சலாக இருக்குது, நான் தனியாக இருக்கேன், யோசிக்கிறேன், அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் நம்ம கடந்து ஓடியே தான் ஆகணும் லைஃப்பில். அப்படிலாம் ஓடி நிறைய பேர் பெண்கள் வந்துட்டு தன்னோட குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி நிறுத்தியிருக்காங்க. இதை ஒரு காரணமாக கருதி எந்த ஒரு தவறான விஷயத்தையும் இதன் மேலே திணிக்கலை. இந்த காரணத்தை வச்சு அவங்க திணிக்கலை. அப்படின்றப்போ ஒரு பெண் தனியாக இருந்தாலும் தன்னம்பிக்கை தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக வாழலாம் அப்படின்றது தான் நான் இதை சொல்ல வரேன். இப்போ என்னோடய லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். இப்போ நானும் தெரியும் எல்லாருக்குமே,
சிங்கிள் மதராக தான் இருக்கேன். எனக்கும் நிறையா போராட்டங்கள் இருக்குது, வலி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் நம்ம அதுக்காக ஒரு நேரம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நேரம் கொஞ்சம் தோய்வடைஞ்சு உட்கார மாதிரி தான் நிலம வரும். ரொம்ப போராடிக்கிட்டே இருந்தால் மன வலிமை இருக்கணும் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிளாக உட்கார்ற மாதிரி தான் இருக்கும், மனசு உடஞ்சி. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் கடந்து தான் நானும் போயிட்டுருக்கேன். ரொம்ப முடியாத பட்சம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை மீறி நமக்கு அழுகையே வரும். என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அதுக்காக உடஞ்சி உட்காரவும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏஞ்சி ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோடய பிரச்சனை வந்து இந்த வேலை விஷயம் அப்படின்றதால அதை ஒரு விஷயமா எடுத்துகிட்டு அது ஒரு பெரிய மைண்டில் ஒரு ரொம்ப ப்ரெஷராக தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வாழ்வாதாரத்துக்கு மெயின் வந்து வேலை. எல்லாருமே வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி நம்ம சம்பாரித்து சாப்பிட முடியும், உட்கார முடியும். அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் கரெக்டான ஒரு விதத்தில் கிடைக்கல அப்படின்றதால அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டு அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. மற்றபடி ஒரு சிங்கிள் மதராக என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்தோம் எல்லாத்தையுமே நான் கடந்து நான் போயிட்டு தான் இருக்கேன். அதுக்காக வந்துட்டு நம்ம எல்லா காரணமும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டுலாம் இல்லை, ஒரு பெண்ணு நம்ம வாழ முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே கடந்து தான் போயிட்டுருக்கேன் நானும். என்னோடய லைஃப்லேயும் சரி, எல்லா சப்போர்ட் இருந்தாலும் நம்ம அந்த வீட்டை தனியாக ஒரு சிங்கிள் மதராக இருக்கோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலுமே அதுக்குண்டான பிரச்சனைகள் தனித்து நம்ம இருக்கும்போது அதுக்கு நம்ம சுற்றி நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதையும் நான் ஃபேஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கேன். வேறு வழியில் ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும். இதை நம்ம ஒரு காரணம் கருதி நம்ம எதுவுமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளணும். ஏதாவது வெளியிலேருந்து பிரச்சனை வருதோ எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். சரிங்களா? அது ஒன்று தான். அது எல்லாத்தையுமே கடந்து போய் தான் ஆகணும். ஒரு பெண் அப்படின்றவ வேறு வழி இல்லை. கடவுள் நமக்கு இப்படி தான் லைஃப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதை அப்படி தான் கொண்டு போய் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னத்தை சரி பண்ணி கொண்டு போகணும் அப்படி சரி பண்ணி கொண்டு போங்க. எல்லார் லைஃப்லேயுமே பணம்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதை பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக ஸ்டடியாக நின்றுடலாம். நமக்கு வந்து அதான் கையில் ஒரு நிரந்தரமான நமக்குன்னு ஒரு பிடிமானமான ஒரு வேலை, ஒரு வருமானம் வந்துட்டால் நம்ம வந்து எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்குது. ஒரு தெளிவு தன்னால் கிடச்சிரும். வெளியில் வேலைக்கு போனாலும் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தைரியம் கிடச்சிரும். அப்படின்றப்ப கையில் நமக்கு வருமானம் வரும்போது நமக்கு இன்னும் தைரியம் அதிகமாகிடும். அந்த வருமானம், அந்த வேலை அதை நம்ம ஸ்ட்ராங்காக கையில் பிடிச்சிட்டோம்னா ஒரு பெண் வந்து தனித்து நின்று வாழ முடியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வாழலாம். மனசில் தைரியம் வேணும். புரியுதுங்களா? இப்போ நானும் விடாமல் வேலை வாய்ப்பு நான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு நம்பிக்கை தான் கிடச்சிரும் எனக்கு. என்னென்னா இந்த டைமிங் பிரச்சனை தான் எனக்கு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து எனக்கு நைட்டு அந்த 9 மணி டைம் எனக்கு செட் ஆகலை. இந்த 2 ரீசனுக்காக தான் எனக்கு வேலை வந்து இன்றைக்கும் தட்டிக்கிட்டே போகுது. மற்றபடி நானும் ஒரு நேரம் உடஞ்சி உட்காந்தாலும் ஒரு நாள் நான் ஸ்ட்ராங்காக ஏஞ்சி உட்காந்துடுறேன். சரி, வேலை கிடச்சிரும், கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. நமக்கு தகுந்த மாதிரி எங்கே தான் அமைதோ தெரில, அமையட்டும். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த யூடியூப்பில் இன்கம் வருதுன்னா அதை நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். இத்தனை வருஷம் நான் பயன்படுத்தவே இல்லை. சரி, இது ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்றப்ப என்னோடய சுச்சுவேஷனுக்கு இது எனக்கு தேவைப்படும், நான் இதையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இப்போ தான் அந்த முயற்சியை நான் எடுக்கிறேன். ஆனால் அதுக்கான டைம் கொஞ்சம் லேட் ஆகும் என்னுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும். இப்போ அதுக்கான முயற்சி நான் இதில் எடுத்துன்னு தான் இருக்கேன், எஃபர்ட் போட்டு தான் இருக்கேன். ஒரு பக்கம் வேலையை தேடி ஓடிட்டுருக்கேன், ஒரு பக்கம் இதில் வாழ்வாதாரம். எனக்கு இதில் எப்போ இன்கம் எனக்கு யூடியூப்பில் வருதோ வரட்டும், என்னோடய வாழ்வாதாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வகையில் இதில் ஒரு நம்பிக்கை வச்சு நான் இதில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுமே தவிர அதே மாதிரி ரொம்ப உடஞ்சி உட்கார முடியணும், உட்காந்து தான் ஆகணும் ஒரு ஸ்டேஜில். ஏன்னா அவ்வளோ மனவலி இருக்கும். அதையும் கடந்து ஏஞ்சி நம்ம ஓடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி உட்காந்துடும் முடியாது. சரிங்களா? அதனால் எதையுமே கடந்து போகிறதுக்கான ஒரு தைரியம் மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லேடி தனியாக இருந்து ட்ராவல் பண்ணி லைஃப்பை கொண்டு போக முடியும். ஆண் துணை தான் வேணும்னு கிடையாது. நம்ம கூட ஒரு ஆண் இருந்து நமக்கு பார்த்துக்கணும், நமக்கு அவ்வளோதான் இதுவாக இருக்குன்றப்போ நம்மளால் தனித்து ஓட முடியும்னு நினச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால் பெண்ணுன்றவ தனியாக வாழ முடியாது அப்படிலாம் கிடையாது, தனிச்சு நின்று வாழலாம். இதுதான் நான் அதில் சொல்ல வரேன். அதாவது இந்த வருஷத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணால், ஏன்னா இப்போலாம் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஒரு யதார்த்தமான ஒரு எடுத்துக்காட்டான விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணுன்றவ தனியாக வாழ முடியாது, மன உளைச்சல் தனியாக இருக்கும், எல்லாம் மன உளைச்சல் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம கடந்து ஓடி தான் ஆகணும். அது ஒரு காரணம் சொல்லி உட்காரவே முடியாது, நம்ம சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எதாக இருந்தாலும் கடந்து போய் தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். எல்லா பிரச்சனையும் கடந்து போய் தான் ஆகணும். பெண்ணுன்ற முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக முடியும். நான்லாம் இத்தனை வருஷம் 10 வருஷம்
தனி வீட்டில் தான் இருக்கேன். என் பையனை வச்சு என்ன தான் சப்போர்ட் இருந்தாலும் நம்ம தனியாக நின்று அதை செயல்படுத்தி ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். மன தைரியம் இருந்தால் மட்டும் தான் தனிச்சு ஒரு வீட்டில் இருந்து நம்ம ரன் பண்ண முடியும். அந்த தைரியம் எனக்கு இருக்கிறதால தான் நான் இத்தனை வருஷமும் தனிச்ச வீட்டில் இருந்து நான் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். அப்படின்றப்போ ஒரு தனி குடும்பமாக இருந்து வீடு எடுத்து நம்ம வாடகை கொடுத்து தனியாக ஒரு பொம்பளை இருந்து சமாளிக்கிறதுன்ட்டு அந்த தைரியம்லாம் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்திக்கிட்டு கரெக்டான ஒரு வழியில் நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வாழலாம். சரிங்களா? அதுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும். அதுக்கான தைரியத்தை நம்ம தான் கொண்டு வந்துக்கணும். புரியுதுங்களா? இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். ஒரு பெண்ணுன்றவ தனியாலாம் வாழ முடியாது அப்படிலாம் கிடையாது. வாழணும்னு நினச்சா வாழலாம். நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? சரியான விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான பதிவு தான் இது. நான் அடுத்த வீடியோவில் வரேன். முடிஞ்சால் டைம் இருந்தால் மதியானம், எனக்கு சாயந்தரம் நான் படைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். படைக்கிற வேலை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு டைம் இருந்தால் மதியம் ஒரு லைவ் போடுறேன், இல்லைனா ஈவினிங் போடுறேன். கண்டிப்பாக எல்லாம் கலந்துக்கோங்க. சரிங்களா? இதை தான் நான் கேட்டுக்கிறேன். பார்க்கலாம். பை, டாட்டா.